வாரணாசியில் உள்ள நானவாபி மசூதியில் சிவலிங்கம், விஷ்ணு சிலைகள் உள்ளிட்ட இந்து கடவுள்களின் 55 கற்சிற்பங்கள் இருப்பது தொல்லியல் துறை ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் இந்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு அதன் விவரங்களை 839 பக்க அறிக்கையாக வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் ஞானவாபி மசூதியில் 55 இந்து கடவுள்களின் கற்சிற்பங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 15 சிவலிங்க சிலைகள், 3 விஷ்ணு சிலைகள், 3 கணேசன் சிலைகள், 2 நந்தி சிலைகள், 2 கிருஷ்ணர் சிலைகள், 5 அனுமர் சிலைகள் மசூதிக்குள் இருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது இருக்கும் ஞானவாபி மசூதியானது இந்து கோயிலை இடித்து அதன் மீது எழுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரபு பாரசீக மொழியில் எழுதப்பட்டுள்ள ஒரு கல்வெட்டும் கிடைத்திருப்பதாக கூறியுள்ள இந்திய தொல்லியல் துறை, அங்குள்ள மசூதி அவுரங்கசீபின் ஆட்சி காலத்தில், அதாவது 1676 ஆண்டு முதல் 1677 ஆண்டுக்கு இடையே கட்டப்பட்டதாக அந்த கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில சிலைகளும் தூண்களும் சிதைக்கப்பட்டு மறுபயன்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசூதிக்குள் கைகள் இல்லாத ஆண் தெய்வத்தின் சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் வலது கை தூக்கி இருப்பது போன்ற வடிவிலும், இடது கை உடலில் மேல் செல்வது போலவும், வலது கால் முட்டிக்கு மேல் இருப்பதால் இது கிருஷ்ணரின் சிலையாக இருக்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்று மற்ற சிலைகள் இந்து சிலைகள் என எப்படி முடிவு செய்யப்பட்டது என்ற விவரங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.